இன்னைக்கு சௌசௌ சேனலில் பார்க்க போகிறது இது மாங்காய் மசாலா. கிளிமுக்கு மாங்காய், முழு மாங்காய் வாங்கியிருக்கோம். இதை இப்போ கட் பண்ணி செஞ்சு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் மாங்காய், கடுகு, கொஞ்சம் எண்ணெய், கொட்டாச்சி. இப்போ சௌசௌ சமையலில் இன்னைக்கு பார்க்க போகிறது மாங்காய் மசாலா. இது கிளிமுக்கு மாங்காய். கிளிமுக்கு மாங்காய் வாங்கியிருக்கோம். பாருங்கள், கிளிமுக்கு மாங்காய் காம்போட நல்லாயிருக்கும். பாருங்கள், இதை கட் பண்ணி செஞ்சு பார்ப்போம். நல்ல கொட்டை இருக்கும், லெஸ்ஸு கொட்டை தான். கொட்டை எடுத்துடலாம். மாங்காவை பாருங்கள், இந்த நடுவில் உள்ளதை எடுத்துடலாம். இதை எடுத்துடலாம். जा जा जेवण द्यायचं आता. सोमवारी दिवाल இப்போ இந்த நடுவில் உள்ளதை எடுத்துருவோம். அந்த கொட்டையோட இது ஓகே. இது பொடிச்சு பொடிச்சு தான் அடிக்கணும். நல்லா தின்னாக இருக்கணும். நல்லா பொடிசாக இருக்கணும். இந்த மாதிரி பொடிசாக இருக்கும். இந்த மாதிரி பொடிசாக இருக்கும். பாருங்கள், பாருங்கள், மாங்காவை பீஸ் பீஸாக பொடிசாக நறுக்கியாச்சு.
கிளிமுக்கு மாங்காய் அந்த மாதிரி பொடி பிடிச்சா நறுக்கிடணும். இதுக்கு தேவையான பொருள் மூணே மூணு தான். மாங்காய், அதுபோக வந்து கடுகு, ஒரு கொட்டாச்சி, கொஞ்சம் கரம் மசாலா, தேவைப்பட்டால் மிளகாய் பொடி போட்டுக்கலாம், உப்பு, தேவையான அளவு உப்பு. இப்போ செய்முறை போகுமா? கடுகை வந்து எண்ணெயில் லேசாக தாளித்து எடுத்துடணும். லேசான எண்ணெயை ஊற்றி, எண்ணெய் ரொம்ப இருக்கக்கூடாது, கடுகை போட்டு லேசாக பொரிச்சு எடுத்துடணும். அது பார்ப்போம் வாங்க. ஒரு சொட்டு, அவ்வளோ, ரொம்ப அவ்வளோ லேசாக ஊற்றணும். இங்கே பார்த்தீங்களா, கொட்டாச்சியில் கடுகு, கொட்டாச்சியில் கடுகு. ஆக்சுவலாக அந்த கொட்டாச்சி வந்து கலக்கிறதுக்கு தான், என்ன பார்ப்போம். அவ்வளோதான். கடுகு கொஞ்சம் எண்ணெய் ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆகட்டும். என்ன சும்மா லைட்டாக தான் ஊற்றணும், ரொம்ப ஊற்றிடக்கூடாது. எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. இவ்வளோ எண்ணெய் ஊற்றக்கூடாது, எண்ணெய் அதிகமாக ஊற்றக்கூடாது. கொஞ்சம் கடுகு போட்டுரும். கடுகு உளுந்து தேவையில்லை. இது உளுந்து பருப்பு எடுத்துடலாம். கடுகு தெளித்து விட்டுறணும். தெரிக்குது பார்த்தீங்களா, அப்படி தெரிக்குது பாருங்க. நல்லா தெரிக்கட்டும். கடுகு நல்லா தெரிக்கணும். சௌசௌ சமையலில் இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து மாங்காய் மசாலா. இது ஈஸியாக செய்யலாம். இது இந்த மாதிரி இப்போ கடுகை பொரிச்சு வச்சுக்கிட்டாலே போதும். இது நீங்கள் வடச்சட்டிலையும் போனால் தோசைக்கல்ல வச்சுருக்கேன், அருமையாக இருக்கும். இது வீட்டில் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். சௌசௌ சமையலை பாருங்கள், கற்றுக்குங்க, செஞ்சு பாருங்கள். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பிடிக்கும் போது பார்த்து பூரா பறந்து போயிடும். ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோ. மாங்காய் மசாலாவுக்கு கடுகு தான். இப்போ மாங்காய் கட் பண்ணியாச்சு, இப்போ கொட்டாச்சு. இதுக்கு வந்து இப்போது இந்த கரம் மசாலா, இந்த கருணாநிதி கரம் மசாலா பாருங்க, கருணாநிதி கரம் மசாலா இது போட போகிறோம். இது போட்டு இப்போ செய்ய போகிறோம். என்னன்னு பார்ப்போம். இந்த மசாலா பாக்கெட் வாங்குங்க. இப்போது கொஞ்சம் கொட்டாச்சியில் பாருங்கள், கொஞ்சம் கொட்டாச்சி, வெறும் கொட்டாச்சி, அதாவது சிடுகால் கடுகை போட்டுட்டு இப்போ ஊறிக்க வச்சுட்டு பாருங்கள், இதை வச்சுட்டு இந்த ஸ்பூனை வச்சு லேசாக நசுக்கி விட்டுறணும். நல்லா நசுக்கி விட்டுறணும்.
பாருங்க, நல்லா நசுக்கி விட்டுணும். அதாவது கடுகு பொரிச்சோம்ல, நல்லா நசுங்கிடும். நல்லா நசுங்கிடும். பார்த்தீங்களா, நல்லா நசுங்கிடுச்சு. இப்போ இதில் வந்து கொஞ்சம் கரம் மசாலா, கரம் மசாலா தான் டேஸ்டே கொடுக்கும், அருமையாக இருக்கும். இதுதான் கரம் மசாலா. பாருங்கள், இதுதான் கரம் மசாலா. இதில் கொஞ்சம் போட்டுரும். போட்டுட்டு உப்பு ஜாஸ்தியாக போட்டக்கூடாது, உப்பு ஜாஸ்தி போட்டக்கூடாது. உப்பு இப்போ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் என்ன பண்ணணும்னா இந்த மாங்காவை போட்டுருவோம். எவ்வளோ இதில் போட முடியுமோ போட்டு விட்டுருவோம். போட்டுட்டு கையை வந்து இதை மூடிட்டு அப்படியே கலக்கணும். தேவைப்படுறவங்க கொஞ்சம் மிளகாய் பொடி போட்டுக்கலாம். பார்த்தீங்களா, சுவையான அருமையான மாங்காய் மசாலா நல்லா இருக்கும். செஞ்சு பாருங்க, சூப்பராக இருக்கும். அதாவது மாங்காய், கிளிமுக்கு மாங்காய் பொடி பொடிசாக நறுக்கி கடுகு லேசாக எண்ணெயில் பொரித்து அது நல்லா கொட்டாச்சியில் வச்சு நல்லா நசுக்கி விட்டு கொஞ்சம் உப்பு கொஞ்சம் கரம் மசாலா போட்டுட்டு நல்லா கிளறி விட்டணும். மாங்காய் மசாலா ரெடி. சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். சௌசா சமையலை பாருங்கள், கற்றுக்குங்க, செஞ்சு பாருங்கள்.